தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யவில்லைன்னு சபாநாயகர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தப்ப அதிமுகலேருந்து ஒரு ஃபேக்ஷன் 25 எம்எல்ஏக்கள் டிவிகே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். பட் அதுக்கப்புறம் அதிமுகவுக்குள்ள பல குழப்பங்கள், பல விஷயங்கள்ல அவங்க சமரசம் ஆயிட்டாங்க. 2 அணிகளாக இருந்த அதிமுக சட்டமன்றத்துக்குள்ள ஒரே அணியாக மாறிட்டாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாரு. அந்த லெட்டரில் யாரெல்லாம் கொறடா உத்தரவை மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்களோ அந்த அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு வெளியில் கட்சியில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அதே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து எந்த எம்எல்ஏக்கள் மேலாம் நடவடிக்கை எடுக்க சொன்னாங்களோ அது வேணாங்க, எங்களுக்குள்ள நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிட்டோம், மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெட்டரை கொடுத்துருந்தாங்க. இந்த கடிதங்கள் மீது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு அவருடைய முடிவை அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த 21 எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கை என்பது கைவிடப்படுகிறது. அப்படி எதுவும் நம்ம தொடங்கலை. காரணம் அவங்க சைட்லேருந்தே லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டார். அப்போ மீதி இருக்கிற 4 எம்எல்ஏக்களோட நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்றாரு. இது ஒரு சட்டமன்ற விதிகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 4 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணி தாவேகா பக்கமே வந்துட்டாங்க. இது சட்டமன்றத்துக்கு வெளியில் நடக்குது அப்படிங்கிறதுனால இதை பற்றி சபாநாயகர் கவலைப்பட தேவையில்லை. அதை பற்றி அவர் கருத்து சொல்ல போகிறதும் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லீகலி 21 பேர் ஏடிஎம்கே எம்எல்ஏவாக கண்டினியூ ஆகுறாங்க. அதே நேரத்தில் இந்த 25 எம்எல்ஏக்களும் டிவிகேக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க இல்லையா, அது செல்லும். அது இப்போ இவங்க இந்த கொறடா உத்தரவை மீறி அங்கே ஓட்டு போட்டுட்டாங்க, இல்லை மறுபடியும் அதிமுகக்கே போயிட்டாங்க, இந்த டிசிஷன் எல்லாம் வேற. பட் அவங்க போட்ட ஓட்டுங்கிறது செல்லும். அடுத்த 6, அதாவது இந்த வாக்கெடுப்பிலிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் அது செல்லுபடி ஆகும். ஒருவேளை 6 மாதம் கழித்து வேற ஏதாவது ஒரு கட்சி மறுபடியும் இந்த அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம்னு சொன்னாங்கன்னா அப்போ மறுபடியும் வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அது வேற விஷயம். பட் இப்போதைக்கு 6 மாதங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அவர்கள் அளித்த வாக்குகளும் கவுண்டிங்கில் தான் எடுத்துப்பாங்க. அது அப்படியே தான் இருக்குமே தவிர அதை ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. ஆனால் இது அதிமுகவுக்குள்ள இந்த நடவடிக்கை, இந்த முடிவு அப்படின்றது பல மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலுமணி தலைமையில் பல எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு மாதிரி நடந்துருச்சுல்ல. அவங்க பண்ண விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு கட்சியில் போய் மறுபடியும் பழையபடி எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவங்க யாருக்கும் அவங்க ஏற்கனவே வகித்து வந்த பதவியை கொடுக்கல. அவங்க எந்த போஸ்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டாங்களோ அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அங்கே போட்டிருப்பாங்கல்ல, அவர் தான் அந்த பதவிகளில் இருக்கிறாங்களே தவிர யார் கையிலேருந்து பதவி வாங்கப்பட்டதோ அவங்களுக்கு திருப்பி அதை கொடுக்காம இருக்கார். அது ரொம்ப முக்கியமான முடிவு. ஏன்னா பெரும்பாலானவர்கள் அதில் மாவட்ட செயலாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னா, பொதுக்குழுவை கூட்டி ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் வரும்போது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒருவரை முன்மொழிகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களாக இருந்தாங்கன்னா மீண்டும் இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால அவங்க யாருக்குமே பதவி போடாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஆனால் இதில் எதுலையுமே தலையிடாமல் சில எம்எல்ஏக்கள் வெளியில் இருக்கிறாங்க. அதில் முக்கியமானது டாக்டர் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம். இவங்க 2 பேரும் இன்னும் என்ன முடிவில் இருக்காங்கன்னே தெரியல. அதிமுகலே தொடர போகிறாங்களா, இல்லை எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண போகிறாங்களா, இல்லை தாவேகா ஆதரவு நிலைப்பாடா, இல்லை வேற கட்சிக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இப்போ விஜயபாஸ்கர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய சொந்த ஊரான, அவருடைய சட்டமன்ற தொகுதியான விராலிமலை தொகுதியில் யாரெல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்களோ வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. தொகுதிக்குள்ளே போயிட்டு மக்களை சந்தித்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய முடிவு என்னங்கிறத அறிவிப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் அவர் டிவிகேக்கு போகிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அது நடக்கலை. பட் இப்போ கடைசி 2 நாளாக அவர் திமுகவில் சேருவாரோ அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க விஷயம் என்ன ஆக போகுது, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்னு தெரியல, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்னு அவர் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த முடிவை பார்த்துட்டு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய முடிவை அறிவிப்பார் அப்படின்னே தெரிய வருது. அதே போல தான் சி.வி. சண்முகமும். அவரும் இந்த 25 எம்எல்ஏக்களை ஒருவராக இருந்து சொல்லப்போனால் அந்த டீமை லீட் பண்ணதில் முக்கியமான நபர் சி.வி. சண்முகம். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து தாவேகா அரசை நாங்கள் ஆதரிக்கிற முடிவுக்கு வரோம், அதிமுக தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குது, தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு பொதுக்குழுவை கூட்ட சொல்லி நாங்கள் கேட்குறோம், எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்ல மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம்லாம் பேசினாங்க. சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தான் இந்த ஃபேக்ஷனையும் லீட் பண்ணாங்க.
பட் எஸ்பி வேலுமணி அங்கே போயிட்டார், எடப்பாடி சைடுக்கு போயிட்டார். பட் சி வி சண்முகம் எடுக்க போகிற முடிவு என்னங்கிறது இப்போ வரையும் தெரியாமல் இருக்குது. இப்போது சபாநாயகர் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு பிறகு சி வி சண்முகம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார் அப்படின்னு தோணுது. என்னதான் வேலுமணி அதிமுகலே போய் இணைந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக அவங்க இந்த அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லைன்னு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்த பிறகு பாப்புலரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய வீட்டுக்கு ஒரு இரங்கல் நிகழ்வுக்காக போகிறாரு. அங்கே அதிமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் துரோகின்னு சொல்லி கத்துனது, அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு சைடில் பார்க்கும்போது இப்போ வேலுமணியே அங்கே நடக்கக்கூடிய அதிமுகவின் கூட்டங்களில் வேலுமணி இடத்தில் வேறொருத்தரை நியமிச்சிருக்காங்க இல்லையா, இபிஎஸ் வேற ஒருத்தரை மாவட்ட செயலாளராக போட்டிருக்காரு. அவர் கூட்டக்கூடிய ஆலோசனை கூட்டங்களில் கூட வேலுமணி கலந்துக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த பிரச்சனை முழுமையாக சரியாகலை, அடுத்ததாக ஏதோ நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசப்படுது. அதே நேரத்தில் 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காலேயே சேர்ந்துட்டாங்க. அங்கே இடைத்தேர்தல் வந்தாலும் மறுபடியும் அவங்களே கூட போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அவங்க மேலே நடவடிக்கை தொடங்கி இருக்கிறதுன்றது அது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவர் சொல்லியிருக்காரு. பட் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அவங்க இடைத்தேர்தல் அறிவித்தா நிச்சயமாக போட்டிடலாம், அதற்கெல்லாம் எந்த தடையும் இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த 4 எம்எல்ஏக்களுடைய ரூட் அப்படின்றது கிளியர். இதற்கிடையில் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத் போன்றவர்கள் எல்லாம் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் எம்எல்ஏக்களாக இல்லை, கட்சி பொறுப்புகளில் மட்டும் இருந்தாங்கன்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு சுமூகமாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான நாள் தான். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 47 எம்எல்ஏக்களை ஜெயித்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டு 22 பேர் ஒரு பக்கமும் 25 பேர் ஒரு பக்கமும் போனாங்க. அந்த 25 பேர் தாவேக்கா கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க. அவர்கள் மீதான நடவடிக்கையை பொறுத்து இன்னும் கூடுதலான தொகுதிகளுக்கு கூட சட்டமன்ற தேர்தல் வரலாம் அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருந்த நிலையில் இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ தாவேக்கா கவர்மெண்ட்டை இன்னும் யாரெல்லாம் அதிமுகலேருந்து ஆதரிக்க போகிறாங்க, இல்லை விஜயபாஸ்கர், சி வி சண்முகம்லாம் வேலுமணி என்ன முடிவெடுத்தாரோ அதே மாதிரி தங்களுடைய செயல்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆதரிக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான். அதிமுகவில் சட்டமன்ற குழுவின் தலைவர் யார், கொறடா யாருங்கிறதுல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அந்த வகையில் இப்போ இந்த நடவடிக்கையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி யாரை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கிறாரோ இல்லை யாரை கொறடாவாக நியமிக்கிறாரோ அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் முழுமையாக தெரிய வந்திருக்கிறது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி உங்களுடைய பார்வை, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.